இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின் வசனங்களை கேட்கிறவன், வாசிக்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவருடைய வருகை அதி சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் வாசிப்பதை கேட்டோம். பிரியமானவர்களை, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஒரு முகவரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இந்த புஸ்தகத்தை குறித்ததான முகவரையை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இப்பொழுது இயேசு எப்படி இருக்கிறார் என்கிறதான அவருடைய மகிமை அடைந்த இயேசுடைய வெளிப்பாடை அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், சபைகளில் உள்ளதான சூழ்நிலைகள், தேவ பிள்ளைகள் இடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறதும் தேவ பிள்ளைகள் நடுவில் இருக்கின்றதான காரியங்களும், அதிலிருந்து தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நோக்கம், பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நமக்கு கொடுக்கிறதுக்காக அவர் வரல. அவர் வந்ததான நோக்கம், இந்த பூமியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உண்மைதான், உங்கள் மேல் இருக்கிற பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு அது நிமித்தமாய் உள்ளதான சாப சங்கிலிகளிலிருந்து நீங்கள் மீட்கப்படணும். உண்மைதான். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே அவருக்காக நீங்கள் சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. வாழ்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மகிமையின் நம்பிக்கைக்கு நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதை தான் இந்த 7 சபைகளுக்கும் கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்தந்த காரியத்தில் குறைவுகள் இருக்கிறது, நீ உன்னை திடப்படுத்தி கொண்டு நீ ஜெயம் கொள்ளுகிறவனாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இயேசுவான தேவன் செய்த திட்டம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பிரியமானவர்களே, அவர்களை ஒரு ராஜ்யமாய் மாற்றுகிறார். பின்பு அவர்கள் கை கொள்ளும்படியாக பிரமாணத்தை கொடுக்கிறார். அதை அவர்கள் மீறி சென்ற பொழுது தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போனபோது, பிரியமானவர்களே, அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஜனம் இல்லாமல், ராஜ்யம் இல்லாமல் அழிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். தேவ சபையில் நாட்டப்பட்டிருக்கிறோம். காரணம், நற்கிரியை செய்யும்படியாகவும் அதே நேரத்தில் தேவனுக்கு நாம் பரிசுத்தமாய் வாழும்படி அவருடைய நீதி நியாயங்களை படிப்பித்து கொண்டு அவர் விரும்புகிற வண்ணமாய் ஜீவிக்க. அது மாத்திரமல்ல, இந்த சபைக்கு ஒரு நித்திய மகிமையின் நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், பிரியமானவர்களே, தேவனோடு நித்தியமாய் வாழுகிறதான ஒரு பரலோக மகிழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த மகிழ்ச்சிக்கு நாம் பங்காளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் 7 சபையா, 7 என்று சொல்லும்போது பூரணம், பூரணம், நாம் பூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு அவர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எச்சரிக்கப்பட்டு நாம் நம்மை சீர்படுத்தி கொண்டு அவர் விரும்புகிற வண்ணமாய் செய்யும்போது நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொண்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிற மனுஷன் எந்த விதமான சகாயமும் கிடைக்காமல் அவன் நாசமாய் போவான். அல்லேலூயா. அப்போ தேவன் சபைக்கு சொல்லுகிறதை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் பாக்கியம் பெறுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
என் வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, 4வது அதிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரியமானவர்களை, சபையின் காலத்துக்கு பின் நடக்க போகிற காரியத்தை குறித்து சொல்லப்படுது. எல்லாரும் பைபிளை திறந்து வைத்து கொள்ளுங்க. பிரியமானவர்களை, 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே என்னோடு பேசினதான அதே சத்தம் என்னை பார்த்து சொன்னது, இங்கே ஏறிவா என்று சொன்னது. இதை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு ரகசிய வருகையை குறித்து சொல்லலாம். சபையின் 7வது காலம், 7வது சபையின் காலம் முடிந்த பிறகு தேவன் தம்முடைய சபையை ஏறிவா என்று சொல்லி அழைக்கிறதற்கு அடையாளமாக இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் இங்கே யோவானுக்கு பரலோகத்தின் காட்சியை காட்டும்படியாக, இனி சம்பவிக்க போகிறதான காட்சியை அவன் பார்க்கும்படியாக சில காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது வசனம் சொல்லுது, உடனே நான் என்ன செய்தேன், ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் சிங்காசனத்துக்கு முன்னால, வானத்துக்குள்ளாய் சிங்காசனத்துக்கு முன்னால நான் கொண்டு போகப்பட்டேன் என்று சொல்லப்படுது. அப்போ பரலோகத்துக்கு போன போது அவன் அநேக காட்சிகளை அவன் பார்க்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பளிங்கு கொப்பான பிரகாசம் உள்ளவராய் ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் மூப்பர்கள், 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவருக்கு முன்பாக கண்ணாடி கொப்பான ஒரு கண்ணாடி கடல், தெளிந்த தண்ணி உள்ளதான கண்ணாடி கடல் இருப்பதை அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 4 ஜீவராசிகள் அவருக்கு முன்பாக, கேருபியர்கள் ஜீவராசிகளாய் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அது தோற்றமும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த நாட்களில் இதை நாம் தியானித்தோம். ஒரு விசுவாசி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ தேவன் நமக்குள் வாசம் பண்ணும்போது, அவருடைய சிங்காசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, நமக்குள்ளேயும் இந்த 4 ஜீவனுக்குரிய தன்மை இருக்க வேண்டும் என்று கேட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4 ஜீவன் என்று சொன்னால் அதிலே ஒரு ஜீவன் உடைய முகம் சிங்கத்துக்கு ஒப்பாய் இருந்தது. பிரியமானவர்களே, விசுவாசி பதறான் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய விசுவாசமானது பிரியமானவர்களே தேவனுக்குள் உறுதியாக இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 30ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சிங்கமானது எதுக்குமே பின்னடையாத சிங்கம், பின்மாற்றத்துக்கு போகாதவன் தான் விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தேவனை மறுதலியாதபடி, தேவனை விட்டு பின்வாங்காதபடி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதான சிங்கத்துக்குரிய அந்த தைரியம் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. 2வதாக பிரியமானவர்களே, காளையின் முகம். சோம்பேறியா இருக்கிறவன் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தனக்கு கொடுத்ததான தாளந்துகளை 5 தாளந்தோ 2 தாளந்தோ 1 தாளந்தோ அந்த தாளந்துகளை பிரயோகித்து அதை பெருக பண்ண வேண்டும் விசுவாசி. அதை மண்ணில் போட்டு என்ன செய்யக்கூடாது, மூடக்கூடாது. ஒரு சோம்பேறி அப்படி செஞ்சான். அதனால் ஆண்டவர் சொன்னார், அவனை என்ன செய்யுங்க, கையும் காலுமா கட்டி புறம்பான இருளில் கொண்டு போய் என்ன செய்யுங்க, போடுங்க. அவன் மாத்திரம் கெடுகிறதில்ல, மற்றவர்களையும் கெடுத்து விடுவான். கையை காலை கட்டி அவனை கொண்டு போய் என்ன செய்யுங்க, புறம்பான இருளில் போடுங்க. அங்கே என்ன இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொன்னார். விசுவாசி சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கணும், காளையை போல உழைக்கிறவனாக இருக்கணும்.
ஹல்லேலூயா. ஒருவன் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கும்போது அவன் நீசனுக்கு முன்னால் அல்ல, ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு முன்னால போய் நிற்பான். ஹல்லேலூயா. சுறுசுறுப்பவருடைய கை ஆளுகை செய்யும். அப்போ ரெண்டாவது ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டியதான தன்மை என்னவென்றால், பிரியமானவர்களே, அவன் விசுவாசத்தில் தைரியம் உள்ளவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக கடின உழைப்பாளியா இருக்கணும். 6 நாள் வேலை செஞ்சோம், நல்லது. இந்த 7வது நாள் நமக்கு லீவு நாள். ஆனாலும் அதை லீவ் என்று எண்ணாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அந்த நாளை கர்த்தருக்கண்டே செலவழிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நித்தியத்தில் தான் இளைப்பாறுதல், பூமியில் அல்ல இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. கடினமாய் உழைக்கிறதான காலை உடைய சுபாவம் ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கணும். தேவனுடைய சிங்காசனம் உனக்குள்ள இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, கடினமாய் உழைப்பாய். பிசாசு சிங்காசனம் உனக்குள்ள இருக்கும்போது வேலை செய்யறதுக்கே இஷ்டமா இருக்காது, எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கணும்னு இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருத்தன் கல்லறையில் போய் கிடந்தானா. மூன்றாவது, பிரியமானவர்களே, தேவனுடைய சிங்காசனம் ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது இயேசுவானவர் எப்படி நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தாரோ அதை போல அவனுக்குள் மனித நேயம் காணப்படும். வேதம் சொல்லுது, 4வது ஜீவராசி, 3வது ஜீவராசியின் முகமானது மனுஷ முகமாயிருந்தது. மனித நேயம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அன்பு, இரக்கம், பிரியமானவர்களே, தயவு, நற்கிரியை செய்கிறதான அந்த மனித நேயம் நிறைந்தவனாய் இருக்க வேண்டும். 4வது ஜீவராசியின் முகம் கழுகுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். பூமியில் நம்ம வாழ்ந்தாலும் உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய நோக்கமெல்லாம் பரலோகம். ஹல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கழுகின் கண்கள் எப்பொழுதும் தொலைப்பார்வையே பார்க்கிறதா இருக்கும், ரொம்ப தூரத்தில் அது நோக்குகிறதா இருக்கும். இயேசு சொல்லுகிறார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு கூடும். நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்ததான இயேசுவின் மேலே தன் நோக்கத்தை கழுகு வைத்திருக்கும். அவர் வெளிப்படும் பொழுது அங்கே செட்டை அடித்தது பறக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு விசுவாசிக்குள்ள இந்த 4 அனுபவம் இருக்கணும். உன்னதத்தில் பறந்து போகிறதான அனுபவம், கழுகின் அனுபவம், இது இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம், கழுகின் அனுபவம், இது இருக்கணும். அப்போ ஆண்டவர் உன் இருதயத்தில் ராஜாவா வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் உனக்குள் காத்திருக்கிற அனுபவம் இருக்கும். உனக்கு செட்டை அடித்து பறக்கிற அனுபவம் இருக்கும். அவருடைய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்படும்படி பிரியமானவர்களே, உன்னதங்களில் பறக்கிற அனுபவங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சிங்காசனத்துக்கு முன்னால் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களையும் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய இன்றைய தின செய்திக்கு வசனமானது, ஆதார வசனமானது வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசிங்க பார்ப்போம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும், அவருடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும், இடி முழக்கங்களும் இடி முழக்கமுள்ள சத்தங்களும் புறப்பட்டன. இடி முழக்கத்தின் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் எரிந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய 7 ஆவிகள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அக்கினி தீபம் போல எழுந்து கொண்டு இருந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 4:18 வாசிங்க பார்க்கலாம். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசித்துட்டே இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய பாதை எப்படி இருக்கணுங்க? நாளுக்கு நாள் மங்கி போயிடக்கூடாது. நம்முடைய பிரகாசம், நம்முடைய பாதையானது நாளுக்கு நாள் மேலே போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நாளுக்கு நாள் கீழார போகக்கூடாது. நம்ம நாளுக்கு நாள் மேலே ஏறிக்கிட்டே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுடைய பாதை நாளுக்கு நாள் மேலே போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு பிரகாசம் என்று சொன்னால் கல்வியை குறிக்கிறது. ஒருவேளை பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு இந்த வசனம், இந்த நாட்களில் பேச போகிற செய்திகள் முக்கியமாக இருக்கும். தொழில் செய்ய போகிறவர்களுக்கு, தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இது முக்கியமாக இருக்கும். குடும்பத்தை கட்டி எழுப்புகிறதான ஸ்திரீகளுக்கு இந்த வார்த்தை மிகவும் முக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களை, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, யோவானை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன், பிரியமானவர்களே, வாசிங்க பார்ப்போம், 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காய் காணப்பட்டான். அல்லேலூயா. யோவான் எப்படி இருந்தான்? பிரகாசிக்கின்ற ஒளியாய் இருந்தான். மங்கி போனவனா இல்லை. கஷ்டப்பட்டு பெங்களூருக்கு வந்தார். ஒரு வாடகை வீட்டுக்கு போனார். கொஞ்சம் தொழில் செஞ்சார். ஒரு லீஸ் வீட்டுக்கு போனார். இன்னும் கொஞ்சம் அந்த தொழிலை வளமாக பெருகும்படியாய் செய்தார். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தபடியால் ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது, பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படியே அவனை பிரகாசிக்க பண்ணினார். அநேக பேர் மத்தியில் அவன் எழும்பி பிரகாசிக்கிறவனாக, எரிந்து பிரகாசிக்கிறவனாக இருந்தான். எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. வேத வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் அவன் என்ன செய்ய மாட்டான்? இருளிலே நடக்க மாட்டான். தன் வாழ்வுக்கு வேண்டிய ஒளியிலே நடக்கிறவனாயிருப்பான். அல்லேலூயா. பைபிள் அப்படி சொல்லியிருக்கா பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம். ஓகே, பைபிள் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? இருளிலே நடக்கிறவனாய் இருக்க மாட்டான். அவனிடத்திலிருந்து ஜீவனை கொடுக்கிற ஒளி வெளிப்படுகிறதா இருக்கும். இப்போ இங்கே 5வது வசனம், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய 7 ஆவிகள் சிங்காசனத்துக்கு முன்பாக அக்கினி தீபத்தை போல எரிந்து கொண்டு இருந்ததாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அக்கினி பந்தத்தை போல எரிந்து கொண்டிருந்தது. இப்போ நம்முடைய வாழ்க்கை, தேவனுடைய சிங்காசனம் நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆவியானவர் 7 ஆவியானவர் அல்ல, ஆவியானவர் ஒருவரே. நீங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, அநேக வரங்கள் உண்டு, வித்தியாசமான வரங்கள் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிறதான வெகுமதிகளிலே வித்தியாசங்கள் உண்டு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆனா ஆவியானவர் ஒருத்தர் தான். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு. அந்த வரங்களை குறித்து பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
இந்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு அவனுக்கு என்ன செய்கிறாரு? ஆவியின் வரங்களை அவனுக்கு அளிக்கிறார். வரங்களை அவனுக்கு அளிக்கிறார். அந்த வரங்கள் என்ன? நாம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். ஸ்கிரீனில் போடுங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் என்ன செய்கிறார்? ஞானத்தை போதிக்கிற வரத்தை கொடுக்கிறார். 2வது அறிவை உணர்த்துகிற வரத்தை கொடுக்கிறார். 3வது 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, நமக்குள்ளே விசுவாசத்தை வளர பண்ணுகிற வரத்தை கொடுக்கிறார். 4வது குணமாக்கும் வரத்தை கொடுக்கிறார். 5வது அற்புதங்களை செய்கிறதான வரங்களை கொடுக்கிறார். 6வது பார்க்கும்போது தீர்க்க தரிசன வரத்தை தருகிறார். 7வது பகுத்தறிவின் வரத்தை நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, 8வது வாசிங்க பார்ப்போம். பற்பல பாஷைகளை பேசுகிற வரத்தை கொடுக்கிறார். நிறைய லாங்குவேஜ், பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மொழிகள் தெரியும். அப்போ ஆவியானவருடைய கிஃப்ட் கூட என்னதுன்னா பல பாஷைகளை பேசக்கூடியதான வரம். அல்லேலூயா. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதை வாங்கிக்கலாம். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களை, பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல பொருளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆனால் நமக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னா, திங்கக்கிழமை ஆனவுடனே ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து நிறைய தண்ணியை ஊற்றி சாம்பாரை கலக்கி வச்சுருவோம். சனிக்கிழமை வரைக்கும் அந்த சாம்பாரும் சோறும் தான் நமக்கு போதும். அப்படி சிலவங்களுக்கு தேவனை ஆராதிக்கணும், பரிசுத்த ஆவியிலே களி கூறணும், அப்படியே ஒரு நார்மல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தா போதும். எதையும் நம்ம இச்சிக்கிறது இல்லை, அப்படி போயிட்டு இருந்தால் போதும். கஞ்சம் கூழை குடிச்சிட்டு கடைசி கட்டையில் போகிற வரைக்கும் அப்படியே இருந்தால் போதும்னு சொல்லி. ஆனால் யார் ஆசைப்படுகிறார்களோ, யார் விரும்புகிறார்களோ, யார் அவர்கள் மேல் தாகமுள்ளவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தருகிறார். என்னோடு இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரையும் வறண்ட நிலத்திற்கு ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன், பிரியமானவர்களே, தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு தன் ஆவியையும் தன் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியின் அருளை, ஆவியின் அனுகிரகத்தை, ஆவியின் கிருபைகளை, வரங்களை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, அந்த ஆவியினாலே 8வது பற்பல பாஷை பேசுகிறது மாத்திரமல்ல, 9வது அந்த பாஷைகளை என்ன செய்யலாம்? வியாக்கியானம் பண்ணலாம். அல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் தமிழுக்கே மொழிபெயர்க்கு வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பேசுகிற தமிழுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? டிரான்ஸ்லேஷன் யாராவது பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது புரியல, என்ன தமிழ் வார்த்தை சொல்கிறிய? திருவள்ளுவர் சொல்லி கொடுக்குற வார்த்தையை பேசுகிறீங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி அவங்க பேசுகிற தமிழுக்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது பேதுரு ஒரே பிரசங்கத்தை தான் பண்ணுறான், ஒரே மொழியில் தான் பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் கூடி வந்திருக்கிற யாவருக்கு அது என்ன செய்துங்க? புரியுது. அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் புரிகிறது. அப்போ ஆவியானவர் ஒருவரே, ஆனால் அவர் நமக்கு கொடுக்கிற நன்கொடைகள் 9. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11வது வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர், இவைகளெல்லாம் ஒரே ஆவியானவர் தாமே நடப்பித்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று, நம்முடைய பக்தி விருத்திக்கென்று, நாம் தேவனுடைய அன்பிலே வளருவதற்கு, நாம் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு, தெளிவுள்ளவர்களாய் இருப்பதற்கு, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பதற்கு, ஜெயம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வரங்களை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவன் ஒருவன் கர்த்தருக்குள் இருக்கின்றானோ
தன் மாம்ச இச்சையை சிலுவையிலே அறைந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும்படிக்கு ஆவியின் 9 கனிகளும் அவனுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பக்தியிலே நாம் வளரும்படிக்கு 9 வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக எனக்குள் இருந்து 9 விதமான கனிகள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 25வது வசனம் வாசிங்க. நாம் ஆவியினாலே பிழைக்கிறோம் என்றால் ஆவிக்கேற்றபடியே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய கனிகள் நம்மிலிருந்து வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஆவியின் கனி என்ன? 22வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பார்க்கிறோம். அங்கே ஆவிக்குரிய 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கனிகள் என்ன? அன்பு, 2வது சந்தோஷம், 3வது சமாதானம், 4வது நீடிய பொறுமை, 5வது தயவு, 6வது நல்ல குணம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளே. இவைகளெல்லாம் ஏன் கர்த்தர் கொடுக்கிறாராம்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது இந்த ஆவிக்குரிய கனி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், நீங்கள் சகலவித நல்ல குணத்தில் இருக்கும்படியாய். ஆண்டவருடைய சிங்காசனம் உங்களுக்குள்ள இருக்குது என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்றால் உங்களுக்குள்ள இந்த கனி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த ஆவிக்குரிய கனி இருக்கும். ஆனால் இங்கே வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக 7 ஆவிகள் இருந்தது, தேவனுடைய ஆவிகள் இருந்தது. அது எரிந்து பிரகாசிக்கின்ற தீபமாய் காணப்பட்டது என்று பக்தனாகிய யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆவி நமக்குள் இருந்தால் நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த 7 ஆவிகள், the personality of the spirit, ஞானத்தையும் ஆவியானவருடைய நன்கொடையை நாம் பார்த்தோம். கிருபைகள் இல்லாவிட்டால் வரங்கள் என்பதை பார்த்தோம். ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது ஒரு விசுவாசியிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான கனிகளை பார்த்தோம். The manifestation of the spirit, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் இல்லாவிட்டால் அவர் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அது எவ்விதமாய் வெளிப்படுகிறது என்கிறதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறவனாயிருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆவியிலே பிரியமானவர்களே, நாம் ஏசியா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாயின் கிளையிலிருந்து தோன்றினதான இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த பூரணமான ஆவி விளங்கினதை நாம் பார்க்கலாம். ஆவியின் 7 நற்கந்தங்கள் இல்லாவிட்டால் 7 தீபங்கள் அவருக்குள் இருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க பார்ப்போம். ஞானத்தை அருளுகிறதான ஆவி. அல்லேலூயா. ஞானத்தை அருளுகிறதான ஆவி. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுது, இயேசுடைய பெற்றோர் நியாய பிரமாணத்தின்படி இயேசுவை வளர்த்தார்கள். அப்பொழுது இயேசுவானவர் ஞானத்தின் ஆவியினாலே நிறைந்தவராயிருந்தார்.
வாசிக்கலாமா? 39-40 ரெண்டு வாசிங்க. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. பிள்ளை எப்படி வளர்ந்துச்சுங்க? அப்போ நம்ம பெற்றோர்கள் நியாய பிரமாணத்தின்படி நாம் நடந்து கொள்ளும் போது நம்ம பிள்ளை எப்படி வளரும்? ஆவில வளரும். நம்ம தார்மாரா நடக்கும்போது நம்ம பிள்ளைகள் அதை காட்டிலும் அயோக்கியமா வளரும். இயேசுடைய பெற்றோர்கள் நியாய பிரமாணம் கற்பிக்கிற பிரகாரமாய் அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஆனபடியால் இயேசுவானவர் எப்படி வளர்ந்தாரா? ஆவியிலே பலன் கொண்டவராய் வளர்ந்தார். ஞானம் நிறைந்தவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞானமானது உன்னதத்திலிருந்து வருகின்ற ஒன்று. யாக்கோப்பின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த ஞானம் படிப்பினாலோ கல்வினாலோ வருகிறதல்ல, இந்த ஞானம் உன்னத்திலிருந்து பரத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. நாம் பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாஸ்தா, மோசே யோசுவாவின் தலைமேல் கை வைத்து ஜெபித்த போது தேவன் அவனை ஆவியினால நிரப்பினார். ஞானத்தின் ஆவியினால நிரப்பினார். வாசிங்க பார்க்கலாம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அவன் ஞானத்தின் ஆவியினால நிரம்பினான். The manifestation of the wisdom. அதனால தான் யோசு ஒரு நல்ல ஒரு வெற்றி உள்ளதான வாழ்க்கை வாழ்ந்தார். தேவ ஞானம் அவனிலே நிறைந்திருந்தது. தேவ ஞானம் நிறைந்திருந்ததுனால யோசே கேப்பபிள் லீடர், ஒரு நல்ல தலைவனாக அவன் காணப்பட்டான். எத்தனையோ சவால்கள் வந்தது. யுத்தத்தில் எந்த இடத்துல அவன் தோத்து போல, ஜெயம் கொண்டுகிட்டே போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை ஞானத்தின் ஆவியினாலே நிரப்பினார். அப்போ அந்த ஞானத்தின் ஆவியினாலே ஒரு விசுவாசி நிரம்பும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எல்லாரும் பெறுகிறோம். 1ஆம் தேதி ஏதோ ஒரு வாக்குத்தத்தம், மாதம் பிறந்துட்டா வாக்குத்தத்தம், வருஷம் பிறந்துட்டா வாக்குத்தத்தம், பிரியமானவர்களின் சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம், எல்லாம் பெறுகிறோம். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கணும். அதை ஜெயம் பெறணும்னு சொன்னால் உன்னதத்தின் ஞானம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களை, யோசுவாவுக்குள் அந்த உன்னத ஞானம் இருந்தபடியாலே அவன் ஜெயம் கொண்டவனாயிருந்தான். சிங்காசனத்துக்கு முன்னால் பிரியமானவர்களே, அந்த ஞானம், ஆவியின் ஞானமானது, ஞானத்தின் ஆவியானவரானவர் தீபத்தை போல எரிந்து கொண்டிருந்தார். உனக்குள்ளையும் நீ பிரகாசிக்கணும்னா, எந்த மனுஷனையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அந்த ஞானத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு தரணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். பட்டணத்தை பிடிப்புகிறவனை பார்க்கலாம் ஞானம் உள்ளவன் தான் நல்லது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஞானம் உள்ளவன் தான் வீட்டை கட்டி எழுப்புவா. ஞானம் உள்ளவன் தான் பலம் உள்ளவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது, சிங்காசனத்துக்கு முன்னால நின்று கொண்டிருந்ததான அந்த எரிந்து கொண்டிருந்ததான ஆவி யாரு? வாசிங்க பார்ப்போம். உணர்வை உண்டாக்குகிற ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலவங்களுக்கு உணர்வே இருக்காது. நம்ம அக்ரவரத்தின் காளைகளை போல உணர்வே இருக்காது. உணர்வை உண்டாக்குகிறதான அந்த ஆவியின் வரம். வேதம் சொல்லுகிறது, ஞானத்தின் ஆவி மாத்திரமல்ல, உணர்வை உண்டாக்குகிற ஆவி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6-7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவார். சவுல் கழுதையை தேடிட்டு இருக்கான், வீட்டையை மறந்துட்டான். கழுதையை தேடி வீட்டை மறந்துட்டான், அப்பாவுடைய ஏக்கத்தை மறந்துட்டான். ஆனால் சாமுவேல் சொல்லுகிறாரு, நீ போப்பா, உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாய் செய்யக்கூடியதான உணர்வுள்ள ஆவிய கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வாசிங்க அந்த வசனத்தை, 7வது வசனம். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்ற எந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த சமயத்தில் எதை செய்ய வேண்டும் என்கிறதானே சமயத்திற்கு ஏற்ற செயல்களை செய்யும்படியாக கர்த்தர் உன்னோட இருப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை தவறுதலாக செய்கிறதுனால சிக்கல்ல மாட்டிக்கிறோம். செய்யக்கூடாத நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்கிறோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறோம். நான் அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அதில் மேன்மை பாராட்டுறோம். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே தீபமாக எரியும் போது, பிரியமானவர்களே, எந்த சமயத்தில் என்ன செய்யணும் என்கிறதான அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுத போச்சான். எக்ஸாமில் போய் எழுதிட்டு இருக்கும்போது, பிரியமானவர்களே, இந்தியாவின் தலைநகரம் எது என்று கேட்ட உடனே இது ஆக்ரான்னு எழுதிடுச்சான். இந்தியாவின் தலைநகரம் என்னது? பெங்களூரா? பரவாயில்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது எழுதிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணது, ஆண்டவரே, ஐ ஷுட் ரீச் த 10%. சிலவங்களுக்கு அப்படித்தான் இருக்குது, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிறது இல்லை. அப்புறம் பிரியமானவர்களே, பரீட்சை வந்தவுடனே ஆண்டவரே கேளோம் 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 கேளோம்னு ஜெபம் பண்ணுறோம். கிடைக்கலன்ன பிறகு ஆண்டவருக்கே விரோதியாக மாறிடுறோம். we become rebellious. வேதம் சொல்லுது, நம்ம ஏற்ற சமயத்தில் செய்ய வேண்டிய காரியத்தின் உணர்வை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஞானத்தை அருளுகிற ஆவியை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். இரண்டாவதாக உணர்வுள்ள ஆவியை கொடுத்து பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இயேசுவானவருக்குள் அந்த உணர்வுள்ள ஆவி இருந்ததுனாலே பரிசேயர்களும் வேதபாரர்களும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வந்தபோது அவர் ஆவியிலே உணர்ந்தவராக அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நாள் வந்து கேட்குறாங்க, நம்ம ரோம அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டுறது சரியா தப்பா? கோயிலுக்கு டாக்ஸ் கட்டணுமா இல்லாட்டி சீசருக்கு டாக்ஸ் கட்டணுமான்னு. ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறத உணர்ந்தார். வளர்ந்து சொன்னார், பிரியமானவர்களே, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்க. ஆண்டவர் ஆவியில், இயேசுவானவருக்குள்ள அந்த உணர்வின் ஆவி இருந்துச்சு. நமக்குள்ளே ஆண்டவர் அந்த உணர்வில் ஆவியை கொடுக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக வாசிங்க பார்க்கலாம், ஆலோசனையை அருளுகிற ஆவி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீபம், இது தீபமா நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கணும். ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆவி நமக்கு தீபமா பிரகாசிக்கணும். நம்ம மூட நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. எங்க அப்பா கிறிஸ்தவன் அதனால நான் கிறிஸ்தவன், அப்படி அல்ல. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் எதையெல்லாம் ஒப்பு கொடுத்தேனோ அந்நாள் பரியந்தம் என்னை காக்க அவர் வல்லவர். அவர் அவருடைய ஆலோசனை தருகிற ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து செயல்படுகிறவனாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்புக்குள்ள அந்த ஆலோசனை கொடுக்கிற ஆவி இருந்துச்சு. அவன் ஒரு சிறை கைதி, ஆனால் அவனுக்குள்ளேயும் ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஞானம் இருந்தது. வாசிங்க பார்க்கலாம்,
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38-39 வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமுள்ளதான மனுஷன் வேற யாரும் கிடையாது. விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷன். அதுதான் ஆலோசனையின் ஆவி. குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி டேக்கிள் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இருக்கிற பிள்ளைங்க நமக்கே டீச் பண்றாங்க. அப்போ இந்த பிள்ளைகளை எப்படி டேக்கிள் பண்ணணும் என்கிறதான ஆலோசனை அவர் தருவார். அல்லேலூயா. உன்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆலோசனை தருகிற அந்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நாம் எழும்பி பிரகாசிப்போம். சிறை கைதியா இருந்தவனுக்குள்ளாக ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆவி இருந்தபடியாலே பார்வோன் சொல்லுகிறான், இந்த என் முத்திரை மோதிரத்தை நீ வச்சிக்க, ராஜா ஸ்தானத்தில் நான் சிங்காசனத்தில் இருப்பேன், ஆனா உன்னுடைய வார்த்தை அன்றி ஒருவரும் தங்களுடைய கையோ காலையோ இந்த ராஜ்யத்தில் என்ன முடியாது, அசைக்க முடியாது என்று அவனை உயர்த்தி விடுகிறான். அப்ப நமக்குள்ளையும் அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆவி பிரகாசிக்கின்றதா இருக்கணும், தீபமாய் பிரகாசிக்கணும். தேவன் தந்ததான ஆவி மனுஷனுக்கு எப்படி இருக்குதா, தீபமாய் இருக்கிறது. அது நம்மளை பிரகாசிக்க பண்ணும். யோவானை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனாயிருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அநேகர் மனம் திரும்பும்படி அந்த ஆலோசனை ஆவி அவனுக்குள்ள இருந்து எழும்பி பிரகாசித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக பிரியமானவர்களே, அந்த 7 ஆவிகளிலே 4வது உள்ள ஆவி என்னதுன்னா பலனை அருளும் ஆவி. காரியங்களை சாதிக்கும்படியாய், காரியங்களை நடத்தும்படியாக ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுகிற காரியம் என்னவென்றால் ஆவியானவர் ஒருவர் தான். ஆவியானவர் வெளிப்படுகிறதான ஒரு காரியம் எப்படிப்பட்டது என்றால் பலம் உள்ளவராய் வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15-15 வாசிக்கும் போது, 14-15 வாசிக்கும் பொழுது, சிம்சோன் திராட்சை தோட்டத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறான். திம்னாத்திலே இருந்ததான அந்த திராட்சை தோட்டத்தின் வழியாய் சிம்சோன் போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு சிங்கம் பாய்ந்து வருது அவனுக்கு விரோதமா. வேதம் சொல்லுது, வாசிங்க 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும். நியாயாதிபதியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார். 6வது வசனம், மன்னிக்கணும். இப்படி 5-6. ஓகே ஓகே. 6வது வசனம். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. அவன் மேல் என்ன செஞ்சிச்சிங்க? பலமாய். என்ன வசனம்? 14:6. 14:6. மன்னிக்கணும். நியாயாதிபதி 14:6. கர்த்தருடைய ஆவி எப்படி இறங்கிச்சு? பலமாய் இறங்கிச்சு. வேதம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான்? சிங்கத்தை போல தெரிகிறான். செல்லனை விழுங்கிச்சு, நமக்கு தெரில. பிசாசு நம்மளை விழுங்கினதுனால ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்க முடியல, நமக்கு தெரியல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோனா தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போன போது அவனுக்கு தெரில, அவனுக்கு நல்ல தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு, தொட்டில் ஆட்டினது போல காணப்பட்டுச்சு. ஆனால் பாதாளத்தின் அடிவாரத்தில் போகும்போது தான் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ பிரியமானவர்களே,
எங்க வேதம் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் இருந்தால், ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அந்த சிங்கத்தை நீ என்ன செஞ்சிடலாம்? கிழிச்சு தோறு இழைஞ்சிடலாம். அல்லேலூயா. யாரோ மந்திரம் செய்து வச்சுட்டு இருக்கிறாங்கங்க, எங்கள் வீட்டு மேலே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துருங்குதுங்கோ, திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா எங்கள் வீடெல்லாம் இருட்டாயிடுது பாஸ்டர், எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த வீட்டில் கரண்ட்டு போனாலும் என்ன ஆகுங்க? சிலவங்களுக்கு அரண்டதெல்லாம் பேய், இருண்டதெல்லாம் பேய். ஓகே, வேதம் சொல்லுது, இந்த ஆவி, பலமுள்ள ஆவி உனக்குள் இருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஜெயிக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தையும் ஜெயிக்கலாம், மரணத்தையும் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ளே அந்த பலமுள்ள ஆவி இருக்கணும். சரீரம் பலவீனனா இருந்தால் பரவாயில்லை, ஆவியில் நம்ம பலனா இருக்கணும். அல்லேலூயா. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே அப்படியே இந்த கீரை தண்டு தெரியுமா, கீரை வாங்க கடையில் வாங்கும்போது ரொம்ப பச்சையாக இருக்குங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே அந்த கீரை இப்படி விழுந்துடும். சில விசுவாசி இப்படி தான். ஞாயிற்றுக்கிழமை நல்லா உள்ளத்தின் கீதம் பாடுவேன், உள்ளத்தின் கீதம் பாடுவேன், சண்டே ஸ்கூல் பாட்டு. ஓகே, அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சின்ன சோதனை வந்துட்டா போதும், சின்ன போராட்டம் வந்துட்டா போதும், சின்ன தலைநோவு வந்துட்டா போதும், கீரை தண்டு மாதிரி அப்படியே சோர்ந்து விழுந்துருவாங்க. தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சிங்கம் பட்சிக்கும்படியாய் சிம்சோனுக்கு விரோதமாய் வந்தபோது அவன் என்ன செஞ்சானா, அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினபடியால் ஆட்டுக்குட்டியை போல கழிச்சிட்டான். அவனை பரியாசம் பண்ணிக்கொண்டு பிலிஸ்தியர்கள் ஒரு கயிறில் கட்டி அவனை பரியாசம் பண்ணி அவனை அப்படியே இழுத்து போயிட்டு இருந்தாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் லேவியின் பள்ளத்தாக்குக்கு வந்தபோது பலமா அவன் மேலே இறங்கினார். பலமா இறங்கின உடனே அவன் மேலே இருந்த கயிறெல்லாம் என்ன செஞ்சிச்சுங்க? வாஸ்தவம் இல்லையா? 15 அதிகாரத்தில் வாசித்தீங்க இல்லையா? 14-15 அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல், நெருப்புப்பட்ட நூலை போல் ஆயிருச்சு. அல்லேலூயா. சிலவங்களுக்கு மேலே இருக்கிற கட்டி இருக்கிற கயிறு அவுக்கணும்னா அவங்க கிட்ட போய் பாட வேண்டியதாக இருக்குது. சோர்ந்து போகாதே மனமே, இப்படி பாடினாதான் அவங்கள இந்த கயிறு அவுத்து விடுறதுக்காவது ஒத்துழைக்கிறாங்க. அல்லேலூயா. நீ பாடுற பாட்டை கண்டு மேலே இருக்கிற கயிறு என்ன செஞ்சிடணும்? ஆமாம், எந்த மந்திர கயிறாக இருக்கட்டும், எந்த தந்திர கயிறாக இருக்கட்டும், எந்த எரிச்சலின் கையாக இருக்கட்டும். நான் சாப்பிட்டு இருக்குச்சில் ஒருத்தர் முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னையிலேருந்து ஒரே மோஷன்தான். எவன் முறைச்சா என்ன? உன் உள்ள அபிஷேகத்தின் சந்தோஷம் இருக்கும்போது ஏதும் ஒன்று அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். இதுதாங்க பலனுள்ள ஆவி. வேதம் சொல்லுது, சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனம் இருதயத்தில் இருந்தா, ஆண்டவர் எப்பொழுதும் அவன் உள்ளத்தில் இருந்தா, எப்பவும் அவரை துதிக்கிற பாடல்கள் உண்டாகும். வேதம் சொல்லுது, அந்த 4 ஜீவராசிகளும் இரவும் பகலும் அவரை ஆராதித்துக் கொண்டிருந்தது. அவைகள் ஆராதித்துக் கொண்டிருந்தபடியாலே சிங்காசனத்தில் சுற்றிலும் இருக்கிற 24 மூப்பர்களும்
அவர்களும் தேவனை ஆராதித்தவர்களாயிருந்தாங்க. அப்போ கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். தேவன் ஒருவனுடைய இருதயத்தின் சிங்காசனத்துக்குள் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் கவலை இருக்காது. அவன் தேவனை துதித்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும், என் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள். சிங்காசனத்துக்கு முன்னால இந்த பலமுள்ள ஆவி தீபமா எரிந்து கொண்டே இருக்கும். இல்லையா? எங்க ஓனர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா பயமாக்குது. யாராவது வந்தா நல்லா இருக்கும், எங்க ஓனர்கிட்ட பேசுறதுக்கு யாராவது வந்தா நல்லா இருக்கும். தைரியத்தின் ஆவி உனக்குள்ள இருந்தா நீங்க தைரியமா வந்து போய் பேசலாம். பலமுள்ள ஆவி இருந்தா. அல்லேலூயா. இல்லாட்டி இன்னொருத்தரை கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் பேசிட்டு ஒன்றை கோட்டை விட்டுருவான். அல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு இருக்கிறது நல்லது. உனக்கு நியமித்ததை நீ பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. எக்ஸாம் வரப்போது எழுதணும், நல்லா படித்தாச்சு, ராத்திரி முழுசும் படித்தாச்சு. காலையில் எக்ஸாம் பேடை கையில் தூக்கி வச்சு பரீட்சை ஹாலில் எழுதும்போது கையில் இருந்து பிரியமானவர்களே அப்படியே நீர் ஊற்று சொருந்துட்டே இருக்குது. வேத்து 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 பெண்ணை பிடிக்க முடியல, பெண்ணு வழுக்குது சில பிள்ளைகளுக்கு. ஏன்னா பயம். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கலங்க, பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. வலது கையை உயர்த்தி சொல்லுங்களேன், இடது கையை இருதயத்தில் வச்சுட்டு சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, ஆமா தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார், பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கார். அது எனக்குள்ள தீபமா எரிந்து கொண்டிருக்கிறது. அஞ்சாவது, அறிவை உணர்த்தும் ஆவி. அல்லேலூயா. ஐந்தாவது, அறிவை உணர்த்துகிற ஆவி. இயேசுவுக்குள் அந்த அறிவை உணர்த்துகிற ஆவி இருந்தது. அநேகர் இயேசுவை 12 வயசு இயேசுக்கு, அப்போ வேதப்பாரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இயேசு விட்ட வந்து உட்கார்ந்து பேசுறாங்க. அவருடைய அறிவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியம் அடைந்தார்களாம். சிலர் சொன்னார்கள், இவர் கல்லாதவராக இருந்து இவ்வளவு. பேதுருவை பிடிச்சிட்டு போனாங்க. பேதுருவை பிடிச்சிட்டு போய் இவங்க கலிலியா காலங்கள் அல்லவா, இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சுன்னு சொன்னாங்களாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர்கள் கல்லாதவர்களாக இருந்தும் கல்விமானின் அறிவு அவர்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அறிவை உணர்த்தும் ஆவி நமக்குள்ளே இருக்கணுங்க. தாகம் உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கேட்கிற எவனும் என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் வீட்டில் வெறும் ரசம் வச்சாலே போதும், பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுக்குவாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு ரசம் தான் பிடிக்கும்னு சொன்னால் ரசமே தான் இருக்கும். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, ஆவியின் கிருபையிலே நான் பெருக வேண்டும் என்கிற தாகம் உனக்குள் இருக்கும்போது உன்னதத்தின் ஆவியானவர் உன்னை அபிஷேகிக்க வல்லவராயிருப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்கிறது, பெல்சாயலுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? இந்த ஞானத்தின் ஆவியையும் அறிவின் ஆவியையும் கொடுத்தாராம். பலவிதமான சித்திர வேலைகளை அவன் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க சாம்பார்லே என்னென்னலாம் டேஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு நாள் முருங்கைக்காய் சாம்பார், ஒரு நாள் கத்திரிக்காய் சாம்பார், ஒரு நாள் பீன்ஸ் சாம்பார், அப்படி என்னெல்லாமோ ஓடுதுங்க. அல்லேலூயா. பேர் சாம்பார் தானே, அதிலே டிசைன் வச்சு. அதை போலவே இவன் விசித்திர வினோதமான வேலைகளை செய்தான்.
வெள்ளியையும் பொன்னையும் வெட்டுகிற வேலையும் அவனுக்கு தெரியும், மாணிக்க கற்களையும் அழகுபடுத்தக்கூடியதான வேலை அவனுக்கு தெரியும், மர வேலைகளையும் செய்ய அவனால் தெரிந்தது. காரணம், அவனுக்கு வேண்டிய அறிவை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்மளும் அல்வா கிண்டுறோம், கமர் கட்டாக போயிடுது. அல்லேலூயா. சில நேரத்தில் உலையில் சாப்பாடு வைக்கிறோம், அது பிரியமானவர்களே பாயாசத்தை போல வெண்மையிலும் அதிக வெண்மையாக மாறிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஆவி நமக்குள்ள தீபமாக எரியணும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த அறிவின் ஆவி நமக்குள்ளே தீபமாக எரிஞ்சிட்டு இருந்தால் நம்ம வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், திறமையாக வேலை செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, ஆறாவதாக பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி அவருக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்று. அதனாலே மரண கண்ணியிலிருந்து என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படலைன்னா பிரியமானவர்களே நாம் நித்தியத்தை இழந்து போயிடுவோம். ஆண்டவருக்கு பயப்படுகிறது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நமக்கு தரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க ஆயுசை நமக்கு கொடுக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேதத்தில் நிறைய இடத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிறதான பயத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. தாவீதுக்குள்ள அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடியாலே தாவீதை குறித்து கர்த்தர் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வளவரைக்கும், விழுந்து போவோம், எடறி போவோம், சோர்ந்து போவோம். ஆனால் ஆண்டவருக்கு பயந்தா எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வோம். நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். அல்லேலூயா. சிங்காசனத்துக்கு முன்னால 7 ஆவிகள், தேவனுடைய ஆவிகள் 7 ஆவிகள் இருந்தது. ஆவியானவர் ஒருவர் தான். பட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தட் ஸ்பிரிட் வாஸ் இன் 7 lamps. 7 தீபங்களாக அது பிரதிகளித்தது, பிரகாசிக்கின்றதா இருந்தது. யோசுவாவுடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே அது பிரகாசிக்கிறதா இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனை பிரகாசிப்பிக்கிறதா இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அது அவனை பிரகாசிக்க பண்ணினதா இருந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவி இருக்கும் பொழுது உன்னை மௌனமா இருக்க விடாது, உன்னை பேதையா இருக்க விடாது, உன் வாழ்க்கை ஒரு ஃபெயிலியரா இருக்காது. அது உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு, சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இருந்தா உன் வாளியிலிருந்து வருகிற வார்த்தை அநேகரை விடுவிக்கிறதா இருக்கும், அநேகருடைய இருதய காயங்களை ஆற்றுகிறதா இருக்கும், அநேகரை தேறுதல் அடையும்படியாய் செய்கிறதா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமா, இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, சிங்காசனத்துக்கு முன்பாய் வீற்றிருக்கிறதான அந்த தேவனுக்கு முன்பாக தேவனுடைய 7 ஆவிகள்
தீபமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியை நீ வாஞ்சிக்கும் போது நீ பெற்றுக்கொள்ளலாம். எதுக்காக? நீ தீபமாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், உன் சந்ததிகள் பிரகாசிக்கும்படியாய். நீதிமானுடைய பாதை பட்டப்பகலை வரைக்கும், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசித்து கொண்டே போகும். உன் எதிர்காலத்தையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணணும்னு விரும்புகிறார். உன் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தணும்னு விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன் மேலேயும் உன் பிள்ளைகள் மேலேயும் இறங்கும்படி நீ வாஞ்சிப்பாய் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய ஆவியானவர் 7 ஆவிகள் உன்னையும் பிரகாசிக்க பண்ணும், உன் சந்ததியையும் பிரகாசிக்க பண்ணும். தானியேலுக்குள்ளே இந்த ஆவி இறங்கிட்டு, தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்குள்ளே அந்த ஞானத்தின் ஆவி இறங்கினபடியாலே வேதம் சொல்லுது, அவர்கள் எல்லா மொழிகளையும் பேசுகிற திறன் படைத்தார்கள், எல்லா எழுத்துக்களையும் கற்றுக்கொண்டார்கள். கல்தேரை பார்க்கிலும் 10 மடங்கு அதிகமான விசேஷம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவருக்கு உன்னை விட்டுக்கொடு. இந்த வாரம் புதிய மாதத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். 2 நாள் கழித்த பிறகு புது மாதத்துக்குள்ளே போகிறோம். புது மாதத்துக்குள்ளே போகிறதான நீ பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பும்படியாக அவருடைய சமூகத்தில் 2 நாள் காத்திரு. வேதம் சொல்லுது, 2 நாளுக்கு பிறகு அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பார் என்றால், பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு போகிற இடத்துலெல்லாம் ஜெயம் கிடைக்கும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு போகிற இடத்துலெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆவியானவர் உனக்குள் இருக்கும்போது நீ சும்மா இருக்க மாட்ட, அவர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பார். முழங்கால் போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, என்னில் முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீ நெடு நாட்கள் பாழாய் கிடந்தவைகளை கட்டி எழுப்புகிறவனாயிருப்பாய். கர்த்தருடைய ஆவி உனக்குள் வரும் பொழுது, உனக்குள் அந்த ஆவி வந்து தங்கியிருக்கும் போது, நெடுநாளாய் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவன் புருஷன் ரட்சிக்கப்படுவான். கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படியும். பாழான ஸ்தலங்கள் எல்லாம் பயிர் நலமாக மாறும். பிரயோஜனமற்ற உன் வாழ்க்கை ராஜ மாளிகையாய் மாறும். பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிப்போம். ஒவ்வொரு நாளும் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க ஐயா. உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்னால தீபமாய் எரிந்து கொண்டிருந்ததான அந்த தேவனுடைய ஆவி எனக்குள்ளாகவும் எரியட்டையா. என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான, என் மனராஜ்யத்தில் ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனுக்கு முன்பாக நான் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் எனக்குள்ளையும் அந்த ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம்
வயல் வழியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, என்னில் முடியாததும் சாத்தியமாகுமே. சபையார் பாடுவோமா? நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. என் பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. படிக்கிற பிள்ளைங்க, பரீட்சை எழுதி கொண்டு இருக்கிறவர்கள், பரீட்சை எழுத போகிறவர்கள் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. உங்க ரெண்டு கையையும் ஆண்டவருக்கு நேரா விரிச்சு, ஆண்டவரே எங்க எதிர்காலம் உம்முடைய கையில் இருக்குப்பா, எங்க படிப்பு ஞான அறிவெல்லாம் உம்மிடத்திலிருந்து தான் வருகிறது, அவருக்குள் சகல ஞானமும் அறிவும் பொக்கிஷமா அடங்கி இருக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கட்டும். கையை ரெண்டையும் உயர்த்தி அவருக்கு நேரா விரிப்பீங்களா? என் பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, என்னில் முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய ஏக்கம், இந்த மாதத்தின் முடிவிலே, இந்த மாதத்தின் 26ஆம் தேதியில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு காரியம், கேட்குற யாவருக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. எங்க அப்பா மாம்சத்தில் உள்ள தகப்பன் எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய ஞானத்தின் ஆவியையும் உணர்வுள்ள ஆவியையும் அறிவுள்ள ஆவியையும் ஆலோசனையின் ஆவியையும் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தருகிறதற்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியையும் கர்த்தருடைய ஆவியையும் எங்களுக்கு நீங்க தர்றதற்கு நீங்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா.
உம்முடைய சபையை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஐயா. முரட்டாட்டத்தின் ஆவிகள் வேண்டாம், குறை சொல்லுகிற ஆவிகள் வேண்டாம், கலவரத்தின் ஆவிகள் வேண்டாம், மூர்க்கத்தின் ஆவிகளை எல்லாம் சுட்டறீங்க ஆண்டவரே. உம்முடைய சபை தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய லட்சியத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றுகிறதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த வாரத்தின் முதல் நாளில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதியும். இனி வரப்போகிற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உடன் இருந்து நடத்துவீராக. ஆவிக்குரியவன் கர்த்தருடைய ஆவியினாலே பிழைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. கர்த்தருடைய ஆவியினால் நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கும்படிக்கு தேவ ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டல்லவோ, அந்த விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்குள் காணப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.